السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியம் நிறைந்த காபாவையும் கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான கபரையும் கண்டுகளிக்கும் பாக்கியம் பெற்று பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த புனிதமான ஹஜ்ஜு கடமையுடைய காலத்தில் புனித ஹாஜிகளுக்கும் மற்றும் உண்டான சகோதரர்களுக்கும் சொல்ல விரும்புகின்ற ஒரு தகவல், காபா பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்துன், அந்த காபாவிலே தெளிவான பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரா ஆல இம்ரானின் 97வது வசனத்தில். அதே போன்று சூரா அல் ஹஜ் 28வது வசனத்தில் யஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அங்கு செல்கின்றவர்கள் அவர்களுக்குரிய பிரயோஜனங்களை அவர்கள் அடைந்து கொள்வதற்காகவும் என்கின்ற ஒரு செய்தியும் அல்லாஹ் சொல்லுவான். எனவே ஹஜ்ஜுடைய நோக்கத்தில் அல்லது உம்ராவுடைய நோக்கத்தில் பயணம் செல்கின்ற பொழுது, அங்கே பயணம் சென்று அடைகின்ற பொழுது அங்குள்ள அத்தாட்சிகளை காண வேண்டும். அந்த அத்தாட்சிகள் மூலமாக நமக்கு தேவையான ஈருலக பிரயோஜனங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் அங்கு இருக்கின்ற அத்தாட்சிகளில் ஒரு மிக முக்கியமான அத்தாட்சியாக நாங்கள் ஜம்சம் நீர் ஊற்றை சொல்லலாம். இந்த ஜம்சம் நீர் ஊற்று பற்றி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, மா உஸம்ஸம் லிமா ஷுரிபலா, உங்களுக்கு என்ன நோக்கம் வேணுமோ, உங்களுக்கு என்ன தேவை நிற வேண்டுமோ, அந்த தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த தண்ணீரை அருந்துங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இது ஒரு சஹீஹான் நபிமொழியாகும். இது பற்றி இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனியானதொரு நூலை தொகுத்திருக்கின்றார்கள். எனவே அன்பான ஹாஜிகளே, உம்ரா செய்ய சென்றிருக்கின்ற அல்லது செல்ல இருக்குகின்ற புனித பயணிகளே, அதிகமாக ஜம்சம் நீரை அருந்துங்கள். எவ்வளவு அருந்த வேண்டுமோ, எந்த அளவுக்கு என்றால் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இப்னு மாஜா போன்ற நபிமொழி கிரந்தங்களில் பதிவாயிருக்கும், அதே போன்று ஹாக்கிம் என்ற நபிமொழி கிரந்தத்திலும் அது பதிவாயிருக்கும், முனாஃபிகூன்களுக்கும் முஃமினூன்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை சொல்லுகின்ற பொழுது, ஜம்சம் நீரை வயிறு நிறைய அருந்துங்கள். அப்படி அருந்துவது முஃமின்களுடைய அடையாளம். வயிறு நிறைய அருந்தாமல் இருப்பது ஏனோ தானோ கொஞ்ச நெஞ்சமாக சொட்டாக அல்லது ஒரு மடர் 2 மடராக அருந்துவதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த நபிமொழி எங்களுக்கு சொல்லும். நிறைய குடியுங்கள், எவ்வளவு வேணுமோ அவ்வளவுக்கு குடியுங்கள். ஷேக் இப்னு உஸைமீன் என்பவர் இது பற்றி சொல்லுகின்ற பொழுது, தாகம் தீர வேண்டும் என்று குடிக்கின்றீர்களா, குடியுங்கள், உங்களுடைய தாகம் தீரும். பசி போக வேண்டும் என்பதற்காண்டி உணவு, பசிக்கு உண்பதற்கு உணவில்லை, ஜம்சம் தான் இருக்கின்றது என்றால் அந்த ஜம்சமை அருந்துங்கள், உங்களுடைய பசி போகும். உங்களுக்கு நோய் இருக்குகின்றது, தீராத நோய், என்ன நோய் இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கலாம் அல்லது மற்றும் உண்டான நோய் இருக்கலாம், இந்த தண்ணீரை ஜம்சமை அருந்துங்கள், நோய் தீர வேண்டும் என்ற நோக்கத்தில் அருந்துங்கள், இன்ஷா அல்லாஹ் தஆலா தீரும். உங்களுக்கு மறதி இருக்கிறதா என்று சொன்னால் அந்த மறதியை அல்லாஹ் தஆலா நீக்க வேண்டும் இந்த ஜம்சம் நீரின் அருந்துவதனூடாக என்ற எண்ணத்தோடு நீங்கள் அருந்தினால் அந்த மறதி இல்லாமல் போகும் என்று அந்த ஷேக் உஸைமீன் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த நபிமொழியின் பிரகாரம் நிறைய குடியுங்கள். குடிக்குகின்ற பொழுது உங்களுடைய என்ன நோக்கம் வேண்டுமோ அந்த நோக்கத்தை நீங்கள் நியத்து வையுங்கள். அல்லாஹ் தஆலா அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ்நீர் கலந்த அந்த நீர், ஜம்சம் என்பது சாதாரண நீர் அல்ல. ஹைரு மாஇன் அலா வஜ்ஹில் அர்த், இந்த பூமியின் மேற்பரப்பில் இருக்குகின்ற நீர்களில் சிறந்த நீர் என்ற பாக்கியம் பெற்ற அந்த நீர் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உமிழ்நீர் கலந்த அற்புதமான நீர்.
நபியுல்லா சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காட்பாதத்தின் அடியிலிருந்து ஊற்றெடுத்த அந்த நீரை நீங்கள் அருந்துகின்ற பொழுது உங்களுடைய தேவைகள் முழுக்க நிறைவேறும் என்ற செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருவார்கள். அதே போன்று அத்தபுசிரா என்கின்ற நூல், அதே போன்று ஷரஹ் கன்சில் தகாயிக் என்கின்ற இந்த நூல்களை பார்க்குகின்ற பொழுது தண்ணீரை அருந்திய பிறகு உங்களுடைய முகங்களில் தெளித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆடைகளில் தெளித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மற்றும் உண்டான உடம்பை முழுமையாக கழுவிக்கொள்ளலாம், உழு செய்யலாம் என்ற செய்திகள் எல்லாம் நாங்கள் எங்களுடைய மக்கள் மூலமாக எங்களுடைய செய்திகள் மூலமாக காண கிடைக்கிறது. அதே போன்று அல் மஜ்மூ என்கின்ற கிதாப் ஆசிரியர் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய தேவைகளில் பாவங்கள் போக வேண்டுமா, ஜம்சம் நீரை அருந்துகின்ற பொழுது உங்களுடைய பாவங்கள் தீர வேண்டும் என்றிருந்தால் பாவம் தீர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஜம்சம் அருந்துங்கள். எனவே அந்த ஜம்சமுக்கு பாவத்தை போக்குகின்ற தன்மை இருக்கிறது, அந்த ஜம்சமுக்கு நோயை தீர்க்குகின்ற ஆற்றல் இருக்கிறது, அந்த ஜம்சமுக்கு என்ன நமக்கு தேவையான அத்துணை கஷ்ட நஷ்டங்கள் துன்ப துயரங்களை நீக்குகின்ற ஆற்றலை வல்லவன் அல்லாஹ் தஆலா அந்த ஜம்சமுக்கு கொடுத்திருக்கின்றான். எனவே அந்த ஜம்சமை நீங்கள் நிறைய அருந்துங்கள். அதே போன்று அப்படி குடிக்குகின்ற பொழுது இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், கிபிலாவை முன்னோக்கி குடியுங்கள், பிஸ்மி சொல்லி குடியுங்கள். அப்படி குடிக்குகின்ற பொழுது அல்லாஹும்ம இன்னஹு பலகனி என்ற ஒரு செய்தி இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்காக நான் அருந்துகின்றேன். ஜம்சம் நீரை அருந்தினால் எந்த நோக்கத்துக்காக அந்த ஜம்சம் நீரை அருந்துகிறார்களோ அவர்களுடைய நோக்கம் நிறைவேறும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதற்காக நாயகத்துக்காக அருந்துங்கள். எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்து துப்பிய உமிழ்நீர் கலந்த நீர், அது நாயகத்துடைய எச்சில் நீர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்து மீதமாக இருக்குகின்ற நீர் என்ற நோக்கத்தில் குடியுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோய் தீரும் என்று சொன்னார்கள், அதற்காக அருந்துகின்றேன் என்று அருந்துங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நீரை எதற்கு குடிக்குகின்றீர்களோ அந்த தேவை நிறைவேறும் என்று நாயகத்தை முன்னிறுத்தி நீங்கள் அந்த நீரை அருந்துங்கள். வல்லவன் அல்லாஹ் தஆலா உங்களுடைய சகலவிதமான தேவைகளையும் நிறைவேற்றி தருவான் என்பதனை புரிந்து அந்த நீரை நீங்களும் அருந்துங்கள். ஊருக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு சன்மானமாக ஹதியாவாக கொடுப்பதற்கென்றும் நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் அதனை மற்றவர்களுக்கும் அருந்த கொடுங்கள் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் நினைவுகூர ஆசைப்படுகின்றோம். எனவே வல்லவன் அல்லாஹ் தஆலா அந்த நீரை அருந்துகின்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருப்பது போன்று எமக்கும் எம்முடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அயலவர்கள் சகலர்களுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்முல் நீர் கலந்த அந்த பாக்கியம் பெற்ற அந்த நீரை அருந்துகின்ற பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.